தாவேக்காங்கிறது கட்சி இல்லை, அது வந்து ஒரு பிஸ்னஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு மாவட்ட செயலாளராக வேணும்னா நீங்கள் புசிக்கிட்ட காசு கொடுக்கணும், சீட்டு வேணால் புசிகிட்ட காசு கொடுக்கணும். இப்போ இந்த மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஒரு 30 லட்சம் 50 லட்சம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 50 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா புசி அதை வாங்கி வச்சுப்பார். இப்போ இந்த மாவட்ட செயலாளர் அதை 10 மடங்கு சம்பாரிச்சிடுவார். கீழே இருக்கிற தலைவர் பொறுப்பு, துணைத் தலைவர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, அப்புறம் பகுதிக்குள்ள பகுதி செயலாளர், பகுதி ஒன்றியம், பகுதி குழு, அப்புறம் ஒன்றியம், கிளை, இப்படி எல்லா பொறுப்புகள்லாம் வருதுல்ல, இது எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் கலெக்ஷன் போடுவார். கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பார். வாங்கின கலெக்ஷனில் புசி குருத்து வேணா நம்மளோட அதிகமாக வாங்குறான், நான் இவன்ட்ட 30 தான் வாங்கினேன், ஆனால் அவன் கீழே லாபி பண்ணி கோடியில் வாங்கிட்டானே அப்படின்னும் போது நீ மாதம் மாதம் கட்சிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு அப்படின்னா மறுபடியும் மாதம் மாதம் போகும். இதுதான் அந்த கட்சியோட வேலை. உனக்கு விஜய் பார்க்கணுமா சொல்லு, 10 லட்சம் கொடு, விஜய் பக்கத்தில் காட்டுறேன். அது ஒரு பிஸ்னஸ். விஜய் குடிச்சு எச்சி வச்ச டம்ளர் உனக்கு வேணுமா, அது ஒரு 10,000 ரூபா போகும், சொல்லு தரேன். நான் சொல்லலை, புசியாக அந்த ஸ்டேஜில் சொன்னார். ஒருத்தன் என்னாண்ட வந்தான், தலைவரே எனக்கு எதுவுமே வேணாம், தலைவர் குடிச்சு வச்ச டம்ளர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் 10,000 ரூபா தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனான்னு பெருமையாக சொல்கிறாரு புசி.